மாண்பு உறுப்பினர் விஜய் சரவணன் பேச ஆரம்பிக்கலாம். நன்றி. வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கேணி முழங்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மரியாதைக்குரிய பேரவை உறுப்பினர்களே, அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாபெரும் பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது பேசுகின்ற வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய பேரவை தலைவர் அவர்களுக்கும், நாளெல்லாம் எங்கள் நெஞ்சில் இதய ஓட்டத்தை துடிப்போடு இயக்கிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகர், தமிழகத்து தாய்மார்களின் போற்றுதலுக்குரிய புதல்வர், நாளைய தமிழகத்தை, நாளைய இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய தகுதி பெற்ற ஆற்றல் மிகு முதல்வர், எங்களின் அன்பிற்கு உரிய ஜோசப் விஜய் அவர்களே, ஏழைகளின் பிரதிநிதிகளாய், எளியவர்களின் பிள்ளைகளாய், ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் அடித்தளத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக இங்கே அமர்ந்து மக்களுக்கான தேவைகளை, மக்களுக்கான கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து ஆற்றல் மிக்க செயல்பாடுகளை எல்லாம் செய்வதற்குரிய வாய்ப்பை இங்கே இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற பொன்னான தலைவராக, புரட்சி தலைவரின் மறு உருவமாக விளங்குகின்ற முதல்வர் தளபதி அவர்களின் ஆட்சியிலே மாபெரும் திட்டங்களை எல்லாம் முன்னெடுக்க தேர்தல் பிரச்சாரத்தின் போதே தேர்தல் அறிக்கைகளை தந்து கடுமையான நிதி நிலைமை இருக்கின்ற பொழுதும் அவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையிலே நிர்வாக ரீதியிலான துறை ஆலோசனை கூட்டங்களை நடத்தி தான் எப்போதும் சொல்லுவதை போல செய்கின்ற தலைவராக இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே பேசியவர்களில் சிலர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67 ஏற்படுத்திய புரட்சியும், 77 எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சியும், 2026 தளபதி அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற புரட்சியையும் பற்றி இரண்டும் ஒன்றல்ல என்று சொன்னார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதற்காக தொடங்கினார்களோ, 40 ஆண்டு கால மக்கள் பணிக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தார்கள் என்பது எப்படி போற்றப்படுகிறதோ, அதை போல எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திமுகவை எதற்கு ஆரம்பித்தார்கள் என்பதற்கான காரணம், எந்த கொள்கைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அதிலிருந்து விலகிய போதுதான் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவை ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணியை செய்து ஆட்சியை பிடித்தார்கள். அதை போலத்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்கிற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 2.5 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் தமிழகத்து மக்களுக்கு சேவையாற்றுகின்ற பணியிலே தன்னுடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரசிகர் மன்றத்தை, வெறும் ரசிகர் மனப்பான்மையில் இருந்த எங்களை போன்ற பதறுகளை எல்லாம் இன்றைக்கு பண்பட்ட விதைகளாக்கிய ஒரு தலைவர் எங்களுடைய தளபதி அவர்கள். 1/4 நூற்றாண்டு கால இந்த மக்கள் இயக்க பணி இங்கே எதிர்வரிசையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த சகோதரர்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் அதிகாரத்தில் இருந்த காலத்திலே நாங்கள் அழைத்து செய்த நலப்பணிகளிலே நீங்கள் கலந்திருக்கிறீர்கள். எங்கள் கால்கள் படாத கிராமங்கள் கிடையாது, எங்கள் இயக்க தோழர்கள் பயணம் செய்யாத ஊர்கள் கிடையாது. நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே தீட்டிய திட்டங்கள் எத்தனை எத்தனை என்பது தமிழகத்து மக்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் பயன்பெற்றவர்கள், அந்த பயனை அடைந்தவர்கள் இன்றைக்கு எங்களை தேர்வு செய்து இந்த சட்டமன்றத்திற்கு அனுப்பி இருக்கிற தமிழகத்து மக்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்தியாவிலேயே மிக தெளிவாக வாக்களிப்பவர்கள் தமிழகத்து வாக்காளர் பெருமக்கள் தான்.
நாங்கள் மீண்டும் ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். எங்கள் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களோ பின்னிருக்கைகளிலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ உங்களுடைய வார்த்தைகளில் வருவதைப் போல எதையும் அறியாத இளைஞர்கள் கிடையாது.